அருமையானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால் தேவனை அன்போடு தோற்றுவிக்கலாம். தேவன் பெரியவர், மகாராஜா, ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய தேவன் மகா சுத்தமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணத்தக்கதான திராணி உடையவர். இருளையை வெளிச்சமாக்கி கொண்டு வாழ்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். உலகத்தை அண்டி வாழ விரும்ப வேண்டாம். உலகம் நம்மை கைவிட்டதோ, ஜாக்கிரதையாயிருங்கள். தேவனை நாம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையில ஒரு வார்த்தை, இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பார்க்கலாம். படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். படித்து சொல்றீங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். இந்த ஏசாயா புஸ்தகத்துல சொன்ன இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது. எவ்வளவு நேசிப்போது அதை எழுதி பாருங்க. நீதியை பின்பற்றி படிக்காத நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள். அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை. ஒன்று நீதியை பின்பற்றுவேன், அடுத்தது கர்த்தரை தேடுகிற நீங்கள். நீதியை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். தேவன் தான் நீதி, நீதி தான் தேவன். தேவ நீதி வேற. நீதி உலக மனுஷரிடத்திலும் நீதிகள் இருக்கிறது, உலக மனுஷரிடத்திலும் நீதிகள் இருக்கிறது. ஆனால் இதை சொல்லுகிறது என்ன? நீதியை பின்பற்றினா தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்றால் அவருடைய விதிகள், விதி என்றால் அவருடைய பிரமாணங்கள், அவருடைய பிரமாணங்கள் என்றால் அவரை நேசிக்கிற நேசிப்பு, அவரை நேசிக்கிற நேசிப்பு என்றால் அவர் ஒருவரே தேவன், அவர் அன்பாக இருக்கிறார். அன்பை நாடுங்கள், இதான் நீதி. அவர் தேவனுடைய நீதியை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை தேட வேண்டும். தேவனுக்கு நமக்கும் நெருங்கிய உறவு தேவை. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இதான் தேவனை தேடுகிறதா நீதியானது நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அநீதியிலே நாம் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. அநீதியிலே சந்தோஷப்படுகிறவன் சத்தியத்திலேயும் சந்தோஷப்படும். சத்தியம் என்றாலும் உண்மை, உண்மை என்றால் சக்தி. அருமையான தேவ ஜனமே, இப்படி நாம் வாழத்தக்கதானே நீதி உள்ள ஜாதியாராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டுதான் இருக்கு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே இரு திறத்தாரை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இரு திறத்தார் என்றால் ஒன்று இஸ்மவேல் சந்ததி, இன்னொன்று ஈசாக்கின் சந்ததி. இதுதான். இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இரு திறத்தார் சொன்னா ஒன்று புறஜாதிகள், இன்னொன்று இஸ்ரவேல் ஜனங்கள். புரியுதுங்களா? ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே 3 ஜாதிகளை குறித்து 3 ஜாதிகளாக பிரிந்து வாழ்ந்தார்கள். யார் அது? நோவாவின் பிள்ளைகள் பேர் 3 பேர் என்ன? அவர்களில் வந்த இந்த 3 பிள்ளைகளுக்குள்ளிருந்து ஜாதிகள் பிறகுகள். அந்த சேம் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் தமிழ் ஜனங்கள், அரேபியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க சாமியனத்தை சேர்ந்தவர்கள். அருமையானவர்களே, இந்த சாமியனத்தை தேவன் விசேஷப்படுத்தி இருக்கிறார். ஒரு மகன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு மற்றவனுக்கு அறிவித்ததனாலே அவன் தகப்பனுடைய உள்ளம் அவனை வெறுக்க தோன்றியது. அவர்கள் வேறே, தாம் என்பது வேறே. அருமையான இணைப்பு. சாமியனத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். சாமியனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தமிழர்கள் என்கிற தமிழ் குடிகள். புரியுதுங்களா? சாம்பவன், சாம்பவ பறையர், இது எல்லாமே சாமியனத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் எல்லாம் யாருன்னா தமிழகத்தை பூர்வகுடியாய் கொண்டவர்கள்.
கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, சவுத் இந்தியாவை பூர்வ குடிகளாக்கி கொண்டவர்கள் இது காஷ்மீர் வரையில இருக்கிறார். இப்போ கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கடல் எல்லாவற்றையும் கரைத்து போட்டது, பூம்புகாரையும் கரைத்து போட்டது. இங்கேயும் கரைத்து கடல் உருவாங்கி இங்கே வந்து விட்டது. எல்லாம் விலகி போய்விட்டது, பெரிய ஆழ பள்ளத்தாக்காய் மாறிவிட்டது. இப்ப இந்த சேம் இனத்தார் யார்? கன்னியாகுமரி முதல் கொண்டு தமிழகம் முழுவதும் வைத்துக் கொள்ளுமே, இந்த சேம் இனத்தை சேர்ந்தவர்கள் தான், இந்த சேம் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் தமிழ் குடிகள். இந்த தமிழ் குடிகள் எல்லோரும் ஒன்றாக்கப்பட வேண்டும். பல்வேறு ஜாதிகளாக பிணைந்து இருக்கிறார்கள். ஜாதி தமிழ் பேருக்கு ஒரு பறையர், இந்த பறையர், இந்த பறையர், அந்த பறையர், இப்படியெல்லாம் இருக்கு. அந்த பறையர் வார்த்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு பெயர் மாற்றம் செய்து கொண்டு தமிழ் குடிகள் வாழ்ந்தார்கள். இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் ஆரியர்கள் கொண்டு விடுவார்களோ. இப்ப ஆரியர்கள் இப்ப தேவண்ட பட்சம் வருகிறார். அமெரிக்கா தேசத்துல ஒரு ஆரியன் மிராக்கல் மினிஸ்ட்ரி பண்ணுகிறார், புரியுதுங்களா? அவர்கள் ஆண்டவர் பட்சம் வருகிறார்கள். அருமையான தேவஜனமே, இந்த சேம் இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் குடிகள், இவர்களுக்கு உணவே விதி தேடித்தான். புரியுதுங்களா? சரி, அப்படியே ஒரு பக்கம் விதித்தாலும் இந்த சாம்பவர் பறையர் சாம்பவர், ஏன் இந்த பறையர் சமுதாயத்துக்காக நான் பேசுகிறேன். நான் ரோட்ல இருந்து மரியாதை பண்ண முடியுமா? அவங்க மரியாதை பண்ணக்கூட எனக்கு தெரிந்தது சாம்பவர் பறையர் சாம்பவர், இவர்களை மீட்டெடுக்க வேண்டும். மேலே நுகம் இருக்கிறது, புத்தி வேதனைத்து போயிருக்கிறது. இவர்கள் உயர்த்தப்படாமல் இருக்கிறார்கள், அவர் தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள், சுய புத்தி இல்லை, அவர் அடிமைகளாக குனிந்திருக்கிறார்கள். தோல் மேல பெரிய நுகமை கற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாக இவர் செழிக்கக்கூடாதபடி, நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடி அவர்களுக்கு கட்டி சமுத்திரத்திலே கலந்து விட்டார்கள், எரித்து பெரிய இடங்களெல்லாம் உதைத்து போட்டு விட்டார்கள். இந்த பறையர்கள் விழிக்க கூடாது, பறையர்கள் வளர முடியாது. இந்த பறையர்கள் யாரு? ஞானத்தை சிறந்தவர்கள். இந்த பறையர்கள் ஞானத்தை சிறந்தவர்கள். இந்த பறையர்கள் ஆளுகிற பூமி இந்த தமிழக பூமி. எல்லாம் நீங்க ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க, பழைய ரெக்கார்ட்லாம் அதெல்லாம் அழைச்சிட்டாங்க. பாட புத்தகத்திலே இப்ப ராஜாக்களை பத்தி எல்லாம் இல்லை. ராஜாக்கள் பாட புத்தகம்லாம் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னே எடுத்துட்டாங்க. 50 வருஷம் வச்சுக்கிறீங்களேன், ராஜாக்களை பத்தி எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். மீதியாய் அரசாகின்ற ராஜாக்கள் விஷயங்களெல்லாம் இப்ப இல்லை. அருமையான தேவஜனமே, இந்த சாம்பவர்கள் யார்? அவர்கள் மீட்கப்பட அடிமைகளா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் கூட சாம்பவர்கள் தான், அவர்கள் அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப நீதி உள்ள ஜாதி என்று சொன்னால் ஆபிரகாம் வம்சமே, இஸ்ரவேல் ஜனமே, நீ சாம்பவ இனத்தை சேர்ந்தவன், நீதியின் ராஜாவுடைய ஜனங்கள், நீதியின் ராஜாவுக்கு பிரியமானவர்கள், நீதியின் ராஜாவுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவனை பின்பற்ற நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் என்று இருக்கிறீர்கள் என்று ஏசாயாவும் சொல்லிருக்கு. நீதி உள்ள ஜாதி. அடுத்து கீழே நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட குருவின் குடியையும், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நீங்க நினைத்து பார்க்கணும். எங்க இருந்தீங்க? எகிப்தில அடிமைகளா இருந்தீங்க இல்லையா? அதை நினைத்து பாருங்கள். தோண்டி எடுக்கப்பட்ட குருவின் குடியை நோக்கி பாருங்கள். தேவனை மறந்து விடாதீர்கள், தேவனை விட்டு விலகி விடாதீர்கள். இந்த சேம் இனத்தாரை பற்றி சொல்லுகிறார். எல்லாரும் தேவனை பற்றி வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்தவைகளை தேட வேண்டும், பிரமாணங்களை கை கொள்ள. இன்றைக்கு சிறுவர்கள் பிரமாணங்களை கை கொள்கிறார். இங்கே நமக்கு தான் கிறிஸ்தவர்கள் பிரமாணங்களை விட்டு விலகி போகிறார். பிரமாணங்களை விட்டு விலகி போகிறவன் சாத்தானுடைய தூதவனாக இருக்கிறான், சாத்தானுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். அவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? போக முடியாது இல்லையா? அதனால் நீதியை பற்றி இருக்கிற நீதி உள்ள ஜாதி, நீதி உள்ள ஜனங்கள் தான் தேவ ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீதி உள்ள ஜாதி. அவருக்குள்ளே வேதங்கள் வந்துவிட்டது, ஜாதிகளுக்குள்ள வேதங்கள் வந்துவிட்டது. ஜாதி ஜாதியால் பிரிந்து போனார்கள். ஜாதிக்கு ஒரு சபை வைக்கிறார்கள். நாங்கள் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அவர்கள் அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அவர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம். நீ பாளையங்கோட்டை பாருங்க, ஜாதிக்கு ஒரு கடைசிக்கு இருக்கு, ஜாதிக்கு ஒரு சபை இருக்கு. அந்த ஜாதிக்காரங்க எங்க சபைக்கு வரக்கூடாது. ஜாதிக்கு ஒரு சபைகள் இருக்கிறது.
ஒருவர் சொன்னா இடத்துல அந்த ஜாதியா, அந்த சபை இந்த ஜாதிக்குரிய சபை, இந்த சபை இந்த ஜாதிக்குரிய சபை, அந்த சபை அந்த ஜாதிக்குரிய சபை, இப்படி பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? இந்த சாம்பவர் என்ன சொல்லப்பட்ட இந்த பழைய வம்சம் கேட்பாரத்தின் கீழ் ஜாதியானது. இவனை சேர்ப்பாரும் இல்லை, அவனை ஏற்பாரும் இல்லை. அவன் தெருவிலை கொட்டப்பட்டிருக்கிறார். தெருவில் வீசப்பட்ட முத்துக்கள் அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இருக்கிற எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்படுகிறது. தமிழ் குடிகளை பற்றி தான் பேசுகிறேன். எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்படுங்கள். தேவனை தேடுங்கள், தேவனை பின்பற்றுங்கள். எல்லாம் தமிழ் குடி அல்லாதவர்களுக்கு பாகாக்கள் உண்டு. அருமையானவர்களே, தேவனை பின்பற்றுகிற நீதி உள்ள ஜாதியாய், நீதி உள்ள ஜனங்களாய் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவரே நமக்கு ரட்சிகளாக இருக்கிறார். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலையை நாம் துறவை நோக்கி பார்க்க வேண்டும். வெற்றி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்க, புரியுதுங்களா? அதை மறந்துவிடக் கூடாது. அது நம் கண்மலையாக ஏற்பாடு இயேசுக்கு தான் கண்மலை. நம் தாகத்தை தீர்க்க அவரா ஜீவபடியா தன்னை ஒப்பு கொடுத்தவர். மரணத்தை ருசி பார்த்தார், மறித்தார், சொன்னபடி 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தார். ஈஸ்வருக்கு தான் உயிர் தேர்தலை பற்றியும் புற்பரைக்கு தான் மரணத்தை பற்றியும் நினைவு கூறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நினைவு கூற வேண்டும். அருமையானவர்களே, வெட்டி எடுக்கப்பட்ட துறவின் குறியை நோக்கி பாருங்கள். நாம் எங்கே இருந்தோம்? நம் தாகத்தை தீர்க்க நதி புறப்பட்டது. தாகத்தை தீர்க்க யூத்தை தேவன் எழும பண்ணினான். அப்படியாப்பட்டான் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் கைவிட மாட்டார். நாம் எப்படி வாழ்வது? ஒன்னொரு பதவிக்கு வருகிறோம். அருமையானவரே, பெருந்திண்டி என்றால் நிறைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். பெருந்திண்டி வாலிப வயதிலே எல்லாரும் நல்லா சாப்பிடு. நான் என்னோட வாலிப வயதிலேயே நான் சாப்பிட்ட சரியா சாப்பாடு கிடையாது. அப்போ என் குடல் சுருங்கி போயிட்டு சும்மா பாசி 26 நாள் சாப்பிடாம குடிக்காம, தண்ணி கூட குடிக்க மாட்டேன், டீ கூட குடிக்க மாட்டேன். 26 நாள் பாஸ்டிங் 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல ஒருவேளை சாப்பாடு, 3 அன்னம் குத்தி சாப்பாடு, சின்ன அன்னம் குத்தியில அருமையான ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு வாழைப்பழம் தான். இது 11 மணிக்கு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சுதான் சாப்பிட்டு முடிஞ்சப்போ 2 வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு, இதோட மறுநாள் 11 தான் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு. இப்படியே வாழ்ந்து என் கூட சுருங்கி போய்விட்டது. என் கூட ஊழியம் செய்தவர்களுக்கு தெரியும், இந்த பிரதர் சாப்பிட மாட்டாரு. சாப்பாடே வெறுத்து விட்டேன். பசிக்கிற நேரம் எனக்கு ஆதாரம் இல்லை, கொடுக்கப்படலை. தண்ணீர் வயது நிரம்ப குளித்தேன். அப்படியே இருந்து பாசிங் போட்டு என் குரல் எல்லாம் சுருங்கி போய்விட்டேன். இப்ப எனக்கு சாப்பிட முடியாது. அருமையானவர்களே, ஏன் நீங்க சொல்லுகிறீங்கன்னா, வாலிப வயதில் எல்லோரும் நன்றாக சாப்பிடுவார். புரியுதுங்களா? அது சாப்பிடுவதனால பெருந்தெண்டி கிடையாது. சேர்ந்து மாற உணவுகள் என்று நம்ம வாழ்க்கையில குறைந்து கொண்டே வாலிப வயதில் 40 இட்லி சாப்பிடலாம் வச்சிருங்களேன். அவன் வயது மாறும் கடைசியில் 3 இட்லியில் வந்து நிற்பார். 3 இட்லியில் வந்து இப்போ எனக்கு ஒரு ஊழியக்காரர் தான் டிபிஎம்க்கு வெளியே வந்தப்போ பெரிய தட்டு, எங்கள் வீட்டில் 4 தட்டு ஏலத்தில் எடுத்து வச்சுருக்க நிச்சயம் ஊழியருக்கு போகணும். அந்த தட்டில் ஃபுல்லாக சாப்பாடு தட்டுவார். அவ்வளோ சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுடுவார். என்னால முடியாது. அப்போ மாநில வயது இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவார். அதுக்குன்னு அவர் பெருந்தீனி சொல்ல முடியுங்களா? குறைஞ்சபட்சம் 40 60 புரோட்டா சாப்பிடுவார். எதையே தான் சாப்பிடுவார். அப்பவும் வயது பெருசாக. அதனால அவரை நாம பெருந்தீனி சொல்ல முடியுங்களா? வயது மாற உணவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருவன் என்னோட கூட சாப்பிட்டான், அவன் 2 ஆள் 3 ஆள் சாப்பாடு சாப்பிடுவான்.
ஒரு ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போகணும், ஒரு ஃபஸ்ட்டு பிளேட் சாப்பாடை வச்சு கொஞ்சம் சுவர் சாதம் இருக்காது, கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அதையே நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் அவன் 3 பிளேட் பெரிய பெரிய பிளேட்டில் சாப்பாடை ஃபுல்லாக தட்டுவான். அவன் கூட போய் நான் அன்றைக்கி ஒரு நேரம் சாப்பிட்டேன், என்றால் சாப்பிடவே இல்லை. புரிஞ்சுங்களா? அதுபோல் அதை போல இருக்கிறது தான் பெருந்திண்டி. மற்றொரு இலையிலேருந்து எடுத்து சாப்பிடுவான், எங்கள் இலைய பக்கத்தில் இருக்கிற இலையிலேருந்து எனக்கு பூமியை எடுத்து சாப்பிடுவான், அதான் பெருந்திண்டி. மற்றொரு இலையில என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடாது. நமக்கு கிடைக்காத பொருள் கிடைக்காவிட்டா நமக்கு கிடைக்க பொருள் அவனுக்கு கிடைக்கல கொடுக்குறோம். இப்படிதான் ஒரு தட்டு நிறைய இவ்வளோ பிரியாணி சாப்பிட்டான். இவ்வளோ பிரியாணிங்க 2 பேராலே சாப்பிட முடியாது. ஆனால் இன்னொரு நாள் சப்பாத்தி சாப்பிடும்போது பாஸ்டர் 2 சப்பாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டான். உடனே அவர் சொன்னார், இது என்ன சாமியா அப்படின்னு. இல்லைங்க, உங்களை தட்டு சாப்பாடு அதை சாப்பிட்டு தான் சப்பாத்தி சாப்பிட்றாரு. அவர்கிட்ட வந்துட்டு அவர் டால்டான அலர்ஜி, வீட்டில் சப்பாத்தி கொண்டு வந்து சாப்பிடுவார். பாஸ்டர் சப்பாத்தி கொடுங்க, இது என்ன சாமியா அப்படின்னு பக்கத்தை சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். அவன் அப்படியே சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். நான் சொல்ல புரியுதுங்களா? இதெல்லாம் பெருந்திண்டி. நமக்கு இருக்கிற ஆதாரமே நிறைய இருக்கு. இன்னொருத்தன் என் தட்டில் உள்ளதை இச்சிக்கவும் பெருந்திண்டி. அதை வந்தனுடைய போதனத்தை புசிக்கக்கூடாது. ஐயோ இவ்வளோ சாப்பிட்றாங்க அவன் நினைக்க மாட்டீங்களா? அவன் தான் வந்தன். ஐயோ இவ்வளோ சாப்பிட்றாங்க நினைக்காம மாட்டியா? அதான் தெரிஞ்சு வந்தி. அப்போ நாம் விடப்பட்டவருடைய ஆதாரங்களை புசிக்கும் போது நம்மளால் சாப்பாடு எடுக்க முடியாமல் போயிருந்தோம். அப்போ பிறரும் துணதை இச்சிக்கக்கூடாது. அருமையான வாலிப வயதிலே நன்றாய் சாப்பிட வேண்டும். போக போக ஆதாரங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவஜனமே, நாமும் தேவஜனங்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு அளவு இருக்கிறது. பழைய பாட்டு காலத்தில் சிறுவ ஜனங்கள் புறப்பட்டு போகும்போது ஓசனம் இவ்வளோ மண்ணா சாப்பிடலாம்ல, ஆனால் மண்ணா அளவு கொடுத்துருக்கார் ஆண்டவர். நீ இவ்வளோ தான் சாப்பிடணும், இதுக்கு மேலே எடுத்து வச்சுன்னா அன்னைக்கு புழு போட்டோம், அது எடுக்கக்கூடாது. இவனுக்கு இவ்வளோதான் மண்ணா, இதை தான் நீ சாப்பிடணும். ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் சாப்பிடணும், பிள்ளைகள் இவ்வளோதான் சாப்பிடணும். அதுவும் மண்ணா சாப்பிட வெகுட்டு. அது கடைசியில் அவர் வெகுட்டி போச்சு, சண்டை போட்டாங்க. ஒரு நாள் காடையை கொடுத்தார், அதுக்கு மேலே இன்னொரு இடத்துல சண்டை போட்டாங்க. முதலையெல்லாம் கொடுத்தாரு, அடிச்சு போட்டு முதலையெல்லாம் சாப்பிட்டு கொண்டுட்டான். மறுமையாளர்களே, நம்ம அது ஒரு பெருந்திண்டி கிடையாது. ஆனால் மனிதனுடைய போஜனத்தை புசிக்கக்கூடாது. பெருந்திண்டிக்காரர்களாக நாம் வாழக்கூடாது. நமக்கு ஒரு ஒழுங்க வைக்க வேண்டும். தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவர் நம் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் ஒருபோது கைவிட மாட்டான். காரணம் என்ன? நாம் தேவ ஜனங்கள். நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பு பாத்திரம் நம்ம கையில் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இன்னொரு பக்கம் சொல்ல போனால் அது நமக்கு சிறுமை. அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். தேவனை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ரட்சிப்பின் கண்மணியாய் கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். ஆமே, இந்த தேவன் இன்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் எப்போதும் ஆண்டவர் தேவ ஜனங்களாய் இந்த பூமியை வாழ வேண்டும். தேவனை பின்பற்ற வேண்டும். முழுதாக படித்த அந்த வசனத்தை நினைவு கொள்ளுங்கள். படிவ அந்த வசனத்தை, நீதியை பின்பற்ற வேண்டும். கர்த்தரை தேடுகிற நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும், தேட வேண்டும். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கய்யா. போய் அதெல்லாம் விட்டுதான் மனுஷன் வேட்டிமைக்குள்ள போய் விட்டான், அகம்பாவத்துக்குள்ள போய் விட்டான். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை கெடுக்கிறான். ஒரு ஊழியக்காரன் கிடைக்கிற வருமானத்தை கெடுக்கிறான். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை கெடுக்கிறான். பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய துரோகம். ஏன் இப்படி வருகிறது? தேவன் அவனை தள்ளி போட்டான். ஒரு ஊழியக்காரனுடைய பெயரை கெடுத்து, ஒரு ஊழியக்காரன் வருமானத்தை கெடுத்து நீ வாழ்வான அந்த ஊழியக்காரனை தேவன் தள்ளி போட்டார். ஏசாயா புத்தகத்தில் இருக்குது, எண்ணினாயே
வடபுறத்தில் வடபுறத்தின் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீட்டிருப்பேன் எண்ணினாயே. அதான் அந்த வார்த்தையை அவரை தள்ளி போட்டு ஊழியக்கான் ஊழியத்தை கெடுத்து அவன் மேல அபாண்ட படியை போட்டு மேட்டிமே உள்ளவன் ஜாதியை பிடித்தவன் பரலோகத்து போக மாட்டான். ஊழியக்காரன் அப்படியேப்பட்டவர் தான் அந்த வலுசம் எழுது வாளினாலே அவனை தள்ளி போட்டு அந்நிய வார்த்தை பேசுவான், சொல்லுவான். புரியுதுங்களா? வானத்துள்ள நட்சத்திர ஊரில் ஒரு பங்கை நான் வாளினாலே தள்ளி போட்டு அன்றைக்கு தூதர்களை தள்ளி போட்டது போல இன்றைக்கு பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லப்படுகிற பல வேற்றுமை உள்ளவர்களை, அகம்பாவத்தாளர்களை, ஜாதிகளை பிடித்தவர்களை அந்த வாள் தள்ளி போட்டது. அவன் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும் சரி, பெரிய பெரிய சோசியலாக செய்தாலும் சரி, வேற்றுமை பெருநீதி காரனை ஆண்டவர் அவமானப்படுத்துவார். சொல்றீங்களா? நமக்கு தேவ நீதி உள்ள ஜாதி, தேவனுடைய நீதியை பின்பற்ற வேண்டியது. வெற்றியப்பட்ட கண்மனையை நோக்கி பார்த்து வாழ வேண்டும். ஆண்டவரை நம்பிதான் வாழ வேண்டும். ஆண்டவரை கைவிடக்கூடாது. அவன் நம்மை கைவிட மாட்டான், நாம ஆண்டவரை கைவிடக்கூடாது. அதை பற்றி கொள்ள வேண்டும், வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு தேவை. ஆண்டவரே நான் இப்படி அப்படிலாம் சொன்னாலும் நீ வார்த்தையை கை கொண்டியா? அதுதான் கேட்பார். ஒருவனுக்கு எளியவனுக்கு தீங்கி செய்தாயா? பெரியவனுடைய ஊழியத்தை கெடுத்தாயா? பெரிய ஊழியக்கான பேரை கெடுத்தாயா? நான் உன்னை அறியே, என் கரம் உனக்கு விரோதமாக இருக்க ஆயிற்று, நீ என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி தேவன் அவனை தள்ளி விடுவார். அவன் அகால பாதாத்தை தள்ளிவிட்டு போவார். பாருங்க, மாம்சத்திலே ஆவியில துவங்கினால் மாம்சத்திலே குடித்து போடத்தான். ஆவியில துவங்கினவன் இனி மாம்சத்தில குடித்து போட்டு அவன் எரி நரகத்தில் பாத்திரவானாக இருக்கிறான். நான் எப்போ யார் டிவி வெளியே வந்தப்பறம் வாழ்ந்த வாங்கறதுக்கு ஒட்ட கட்டி நான் வாங்க மாட்டேன். அங்கேயே போட்டு வந்து இவன் வாங்குறத எனக்கு இருக்கியா? நான் வாங்குறதே இல்லை. அவன் டிபிஎம் வெளியே வந்து ஊழிய காட்டான். புரிஞ்சுங்களா? என் பக்கத்து அவனை பார்க்கணும் சீப் பாஸ்டர். அப்புறம் அவங்க ஒரு நாள் என்ன அகத்தினதே கிடையாது. போனவனே பேசுனேன், எப்படி இருக்கீங்க, நல்லா வெளியே வந்து பார்க்குற ஊழியக்காரன். அவனால என்கிட்ட வரவிடாதீங்க, அவனால என்கிட்ட வரவில்லை, வந்தாலும் வரக்கூடாது. ஆடை மட்டமான நாய், நான் அவனை போய் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்றான் அவன் ஊழியக்காரன். அப்படின்னா இவன் யோகியமானா அது நான் இருந்தாலும் பார்க்க வரலையா? அவனை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நல்ல பசுத்துவாங்க மத்தியில் வாழ்ந்தவர். என் பசுத்துவாங்க என்னையும் தேவனுடைய கருத்தோடு சேர்த்து வைத்து நடக்க வைத்து ரசித்தவர்கள், அழகு பார்த்தவர்கள், கூலி படைந்தவர்கள் தான் என் பசுத்துவாங்க. இவெல்லாம் கல்லனும் கொள்ளைக்காரனும் பொம்பளை பொய்க்கியமா இருப்பான். இப்படியாப்பட்டவனுடைய ஊழியக்காரன் நான் போய் பார்க்க வேண்டியதில்லை, அவன் பார்க்க மாட்டேன். அவன் அயோக்கியன். அவன் ரூமுக்கு போனேன், அவன் ரூமுடைய அந்தகாரம் இருக்கிற பெரிய டியூப்லைட் தான் இருந்து அவனே டியூப்லைட்டா இருக்கான். அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறது அவன் ரூம்ல. இவனை தேவனுடைய கரத்துல இவன் இல்லை, பிரசவனா பண்ணான், இவனுடைய கரத்துல இல்லை என்று சொல்லி அவனை பார்த்தவர்களை அவன் தீட்டுப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். அருமையான தேவ ஜனமே, நாம் ஆண்டவரை பார்த்து வாழ வேண்டும். அதுக்கப்புறம் டிபிஎம் வெளியே வந்து நிறைய ஊழியக்காரனை நான் போய் பார்க்கறதே கிடையாது. இல்லை ஐயாவை பார்க்க முடியாது, ஐயாவை பார்க்க முடியாது, ஐயாவை பார்க்க முடியாது, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். நீ ஐயாவை சொல்லு, இப்போ ஐயாவை நான் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. மதுரைக்காரன் தான் சொல்லுவான், ஆனால் கொய்யாலே உங்கள் ஐயாவை நான் பார்க்க வந்தேன். அப்போ நமக்கு இவர்களெல்லாம் பார்க்கணும், அவங்க ஐயாவை பார்க்க முடியாது, ஐயாவை பார்க்க முடியாது. நீக்கியம் தாரேன், என் பசுத்தவான்களை எல்லாம் ஒரு நாயை நான் கனப்படுத்த மாட்டேன். நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆளானாலும் சரி, நான் கனப்படுத்தின 2 பேர் தான். அவனை ஒன்று காட்டாத்துறையில தாமஸ் என்று இருந்தார், கன்னியாகுமரி. அடுத்து பார்த்த சாப் சுந்தரம். 2 பேரை தான் கனப்படுத்தி இருக்கிறேன். அவர் எந்த ஊழியக்காரனை நான் கனப்படுத்தவில்லை. அருமையான தேவ ஜனனே, என் தேவனுடைய அன்பை விட வேண்டவன் யாரும் இல்லை. தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனை பின்பற்றி வாருங்கள். தேவனை விட்டு விடாதிருங்கள். ஆமே, தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். பொய்யனும் பொய்யைக்கு பிதாவுமா இருக்கிற
சாத்தானுடைய கரத்துல நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் பெரிய சர்வம் இருக்கிறது, ஒரு பூமியை ஸ்வைட்டு வெளுத்து வாங்குற அளவுக்கு அது நிகழமுள்ள சர்வம். எல்லா வல்லமையும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா ஆளுமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வம் வாளினாலே கள்ளி முறிந்து போடும், காற்று உரிவது போல உரிந்து கொண்டது. இதுதான் நிறைய ஊழியக்காரர்கள் மாற்ற இருக்கிறார்கள், மறுபடியும் மாற்ற போறார்கள். மேட்டிமை உள்ள வரக்கூடாது, பெருமை உள்ளவன் தேவன் ஏற்று நிற்கிறார். நாம் ஆண்டவரினுடைய நீதி உள்ள ஜனங்கள், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், பிரமாணங்களை கை கொண்டு வாழ வேண்டும். தேவ ஜனங்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? உங்கள் சுய விருப்பத்தன்மை ஓடுகிறீர்களா? ஜாதி கிறிஸ்தவத்தில் இருக்கிறீர்களா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். என்ன ஜாதின்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரியா? ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழும், தேவனை பின்பற்றி வாழும், தேவனை கரத்தை பற்றி கொண்டு வாழும். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் நம்முடைய தேவன் தான், புரியுங்களா? ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எல்லா தமிழ் துறையில ஒற்றுமையாக்கப்படுங்க, வேதங்களை தள்ளி போடுங்கள். இவன் என்ன ஜாதி, அவன் என்ன ஜாதிலாம் வேண்டாம். எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாகுங்கள். தமிழ் குடிகளை ஒருவன் அவனுக்கு பற்றி கலகம் பேசி பிரித்தானா அவனுக்கு உள்ள விட்டு விலக்கி போடுங்கள். எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்படுங்கள். மனுஷனுக்கு வாய தந்திர பேச்சுக்களை நாம் பகுத்தறிய வேண்டும். எனக்கு தெரியும் எவன் பேச்சு எப்படி இருக்கணும், எனக்கு தெரியும். அருமையானவர்களே, ஒன்றாக்கப்படுங்கள். எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்படுங்கள். ஒரு தினத்தாராய் மாறுங்கள். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். தமிழுக்குரிய எந்த மார்க்க பேரங்கள் வேண்டாம். அந்த ஜாதி கிறிஸ்தவன் இந்த ஜாதி கிறிஸ்தவன் பார்க்காதீங்க. எல்லா தமிழ் குடி கிறிஸ்தவர்களும் ஒன்றாக்கப்படுங்கள். தமிழ் குடி இந்துக்களாக இருந்தாலும் ஒன்றாக்கப்படுங்கள். இஸ்லாத்தை பாருங்கள், எல்லோரும் அங்கு ஒன்றுதான். ஜமாத்து வேற இருக்கலாம், ஆனா ஒன்றுதான். ஒரு வார்த்தை அதை குரூப் லீடர் சொன்னா போதும், அவ்வளவு பேர் அங்கதான் நிற்பாங்க. புரியுங்களா? அதுபோலதான் கிறிஸ்தவத்தையும் இந்துக்களையும் தமிழ் குடிகள்லாம் ஒன்றாக்கப்பட்டு வாழுங்கள். ஒருவனே தேவன், அவர் தான் நமக்கு ஆதியும் அந்தமாக இருக்கிறார். ஆமே, யோவான் புஸ்தகத்தில் இருக்கிறது, ஆதியே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாகிறது. அதுதான் நமக்கு. அதனாலே ஜாக்கிரதையா வாழுங்கள். தேவனை நாம மையப்படுத்தும். என் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். என்ன படிச்சிருக்க, என்னது டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கிறான், ஏ இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். அவன் டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். டேட்டா அனலைசிங் படிச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற ஆன்லைன்ல செய்யற மாதிரி. அதுக்காக ஜோமனுங்க அதில் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ வைத்திருக்கிறான். அவருக்கும் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் அங்கேருந்து சாதாரண படிக்க தான் இங்கே வந்தோம். அங்கே போங்க, இன்னார பாருங்கள், உங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் இங்கே வந்தோம், அவர் செத்து போயிட்டார். அருமையானவர்களே, இங்கே எல்லாம் இருக்கிறோம். என் பிள்ளைகள் சாதாரணம் படிக்கணும்னா ரொம்ப ஆசை. நீங்கள் என் பிள்ளைகள் மகனுக்கா ஜோகனுங்க, அவனுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். எங்களுக்காக இங்கே ஜோமணி கொண்டுங்க. அங்கே சிங்கப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு லிங்கிலே அது என்ன சொன்னாங்க, தொடர்பு இருக்க சொல்கிறாளா? தொடர்புலேயே அவரை கூட படிச்சுவேன், தொடர்பு இருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா அது என்ன சொல்றாலும் தெரியாது. ஆனாலும் தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் எல்லா தீங்களுக்கும் விலக்கி நம்மை ரட்சிப்பார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நீர் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள, என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல கண் பார்வை இல்லை, என்னால் நிற்க முடியாது, என்னால் நடக்கவும் அதிகமாக முடியாது, ரொம்ப கஷ்டத்தான் முடியாது. 400 மீட்டர்ஸ் கிரவுண்டில் 3 ரவுண்ட் ஒரு டோலை வருது. இப்போ என்ன சாதாரண கூட நடக்க முடியும். 90 கிலோ பேக் அடிப்பேன், ஒருத்தர் தட்டி அடித்து பேலன்ஸ் பண்ணி தட்டி கொண்டு இருப்பேன். கிக் அடிப்பேன், குத்தல் அடிப்பேன், பேக் சைடில் வழிகாட்டை வச்சு அடிச்சிருக்கேன். இப்போ எதுவுமே முடியல என்னால். அருமையானது, நீங்கள் சுகப்படும் ஆரோக்கியத்துக்கு அவசியம் பண்ணுங்க.
எங்களுக்கு ஒரு வருமானம் தேவை. தேவனை எங்களுக்கு உதவி செய்து ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அப்போஸ்தலர்களை அழைப்பு தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும், பாதுகாக்கணும். நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் வந்தா பரிசுத்த தேவனே எங்களை ஆசீர்வதித்து காப்பது, இந்த வீடியோ பார்க்கிறவர்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு ரட்சித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.